அத்தியாயம் 431. புலி மீன் அரசன் பாகம் 1. படார்! ஒரு பெரிய வெள்ளை நீர்த்தூண் திடீரென பொங்கி எழுந்தது. அதனுடன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த சில புலி மீன்கள் சுழன்று எழுந்தன. ஏரியின் மேல் ஒரு பச்சை நிற புயல் நீரால் உருவாகி பளபளக்கும் பச்சை ஒளியை வீசியது. சுற்றியிருந்த நீர் அப்படியே இழுக்கப்பட்டு எதிர்பாராத விதமாக ஒரு சுழல்காற்றாக மாறியது. 10வது புனித காவலர் அங்கேயே நிற்கவில்லை, மாறாக ஒரு பயங்கரமான சீறலை வெளியிட்டான். 2 பச்சை ஒளிகள் வானில் மின்னின, அவனது 2 குத்துவாள்களும் மீண்டும் அசைக்கப்பட்டு பச்சை ஒளியை உமிழ்ந்தன. மற்றொரு புயல் ஏரியை நோக்கி பாய்ந்தது. விளைவு பேரழிவாக இருந்தது. தொலைவில் பல வெள்ளி ஒளிகள் திடீரென மின்னின, வெள்ளி மின்னல்களைப் போல 10வது புனித காவலரை நோக்கி வேகமாக பாய்ந்தன. பச்சை எலும்புக்கூட்டின் கண்களில் உள்ள பச்சை ஆத்ம ஒளி கீழ்நோக்கி துடித்தது. திறமையான ஒரு அசைவுடன் அவன் தனக்கு மிக அருகில் வந்த வெள்ளி ஒளியை தவிர்த்தான். உடனே தனது வான்வழி ஆதிக்கத்தை புலி மீன்களுக்கு காட்டினான். புவியீர்ப்பு விசையால் பாதிக்கப்படாதவனைப் போல அவனது பச்சை உருவம் வானில் 9 முறை சுழன்று ஒவ்வொரு புலி மீனின் தாக்குதலையும் ஒரு முடியளவு வித்தியாசத்தில் தவிர்த்தான். மேலும் அவன் 3 மீட்டர் உயரத்தில் மட்டுமே இருந்தான். அடர்ந்த பச்சை ஒளியின் நடுவே பச்சை உருவத்தை வெறித்தனமாக துரத்திய புலி மீன்களின் எண்ணிக்கை 100ஐ தாண்டியது. ஆனால் அவை எண்ணிக்கையில் மிக அதிகமாக இருந்தாலும், அவற்றின் வேகம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் 10வது புனித காவலரை பிடிக்க முடியவில்லை. வேகத்தில் 10வது புனித காவலர் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தான். 9ஆம் நிலை வல்லவர்கள் பரந்த பகுதியை கட்டுப்படுத்தினால் தவிர அவனது வேகம் உச்சத்தில் இருந்தது. அவனது கணிக்க முடியாத அசைவுகளுடன் புலி மீன்களின் தாக்குதல்களை ஒரு சிறு இடைவெளியில் தவிர்த்து மெதுவாக அவற்றின் பகுதியிலிருந்து விலகினான். வேகமாக வெளியேறவில்லை, ஆனால் பெரிய எண்ணிக்கையிலான புலி மீன்களை கவர்ந்தான். காற்றும் விண்வெளி ஆன்மீக ஆற்றலும் வானில் பயங்கரமாக பாய்ந்து சதுப்பு நிலத்தின் விஷ மூடுபனியை அகட்டி உடைத்தன. புலி மீன்களின் எந்த அசுத்தத்தையும் அகற்றும் திறன் முழுமையாக வெளிப்பட்டது. அவற்றுக்கு முன் விஷ மூடுபனி ஆற்றலற்றது. ஒவ்வொரு முறை அவை 10வது புனித காவலரை சுற்றி வளைக்கப் போகும் போது அவன் பச்சை மின்னலாக உடைத்து வெளியேறினான். புலி மீன்கள் கோபமடைந்தன. இப்படி ஒரு ஆத்திரமூட்டலை முதல் முறையாக எதிர்கொண்டன. ஆனால் முக்கியமாக அவற்றின் தாக்குதல்களையெல்லாம் அந்த ஆத்திரமூட்டியவன் தப்பித்தான். பச்சை ஒளி நிலையான பரப்புக்கு மாறி தொடர்ந்து தாக்குதல்களை தவிர்த்து நேராக பறந்தது. அப்போது 10வது புனித காவலரின் முழு வேகம் வெளிப்பட்டது. ஒரு கணத்தில் அவன் துரத்தும் புலி மீன்களுக்கு இடையே தூரத்தை உருவாக்கினான். பச்சை ஒளியின் ஒரு அசைவுடன் அவன் ஒரு கணத்தில் மறைந்தான். புலி மீன்களின் கூட்டம் இன்னும் வெறித்தனமாக அவனை துரத்தியது, ஆனால் பச்சை ஒளி தூரமாகுவதை பார்த்து உதவியற்றவையாக இருந்தன. இது இன்று மதியம் நடந்தது போலவே முடிந்தது எப்படி? புலி மீன்கள் கத்த முடியவில்லை, ஆனால் அவற்றிலிருந்து பரவிய கொலை வெறி உண்மையானது. சுற்றியிருந்த கொடிகள் மீண்டும் அவற்றின் பலியாகின. தொடர்ந்து அழித்த பிறகு பச்சை உருவத்தை துரத்த முடியவில்லை என்பதை உணர்ந்து அவை விருப்பமில்லாமல் தங்கள் வாழிடத்துக்கு திரும்பின. அவற்றின் திரும்பும் வேகம் எதிரியை துரத்திய வேகத்தைப் போல வேகமாக இருக்கவில்லை. பெரும்பாலானவை மிகவும் குறைந்த வேகத்தில் பறந்து வந்தன. ஆனால் திடீரென 2 பிரகாசமான தங்க நிறச் சங்கிலிகள் எங்கிருந்தோ தோன்றின. வானில் அந்த அடர்ந்த தங்கக் காட்சி பிரகாசமான பட்டாசுகளைப் போல இருந்தது. அதன் நடுவே ஒரு நிழல் புலி மீன்களின் பின்பகுதியை நோக்கி நேராக பாய்ந்தது. 10 மீட்டர் நீளமுள்ள அந்த நிழல் தெளிவற்ற தோற்றத்தில் இருந்தது, ஆனால் அவள் தோன்றிய உடனே இருள் சதுப்பு நிலத்தின் விஷ வாயு முற்றிலும் அகற்றப்பட்டு எல்லையற்ற தூய்மையான புனித ஒளி மட்டுமே எஞ்சியது. இது சூரியன் இந்த மரண பூமியில் இறங்கியது போல இருந்தது, எல்லா அசுத்தங்களையும் அகற்றியது. வந்த பச்சை உருவம் வேகமாக சுழன்று ஒரு இறைச்சி அரவை இயந்திரம் போல குறைந்தது ஒரு டஜன் புலி மீன்களை தங்க ஒளியில் மூழ்கடித்தது. இவை எல்லாம் மிகவும் திடீரென நடந்தன. புலி மீன்களின் தாக்குதல் வலிமை மிகுந்திருந்தாலும் அவற்றின் உணர்வு சாதாரணமாகவே இருந்தது. ஏதோ தவறு நடந்ததை அவை உணர்ந்தபோது அவை ஏற்கனவே அந்த பெரும் கூட்டத்தில் இழுக்கப்பட்டிருந்தன. உடனே ஒரு பெரிய ஒளிக்கோளம் வானில் வெடித்தது, சுற்றியிருந்த ஒளி மேலும் பிரகாசமடைந்தது. இதற்கிடையில் 2 உருவங்கள் ஒரே நேரத்தில் பக்கவாட்டில் விழுந்து 2 பெரும் சத்தங்கள் ஒலித்தன. ஒரு பக்கம் பளபளக்கும் வெள்ளி ஒளி, மறுபக்கம் 4 விண்வெளி படிகங்களைச் சுமந்த ஒரு பெரிய கேடயம். அந்த பளபளக்கும் வெள்ளி ஒளியில் கேடயம் வேகமாக சுழன்று 10 மீட்டர் விட்டமுள்ள வெள்ளி சுழலை வெளியிட்டது.
திரும்பி வந்த புலி மீன்களின் பெரிய பகுதியை இது மோதியது. மறுபக்கத்தில் உள்ள ஒளி மேலும் பயங்கரமாக மாறியது. பிரகாசமான தங்க நிறம் பயங்கரமான ஊதா மின்னலுடன் கலந்து ஒரு பெரிய மின்னல் போல விழுந்து ஒரு புலி மீனை அடித்து நொறுக்கியது. அந்த பெரிய தங்க கோளம் ஒரு கணத்தில் மற்றொரு புலி மீனை அடித்து அதன் உயிராற்றலை அப்படியே அணைத்தது. இந்த நேரத்தில் முன்பகுதியில் இருந்த புலி மீன்கள் பதிலடி கொடுக்கத் தொடங்கின. வெள்ளி ஒளியுடன் வெறித்தனமாக எதிர்த்தாக்கின. ஆனால் இந்த நேரத்தில் முன்பு ஏறிய ஒளிக்கோளம் இறுதியாக விழுந்து திரும்பி வந்த புலி மீன்களை வரவேற்றது. பளபளக்கும் ஒளி மையமாக மாறியது. வன்முறையான ஒலிகளுக்கு மத்தியில் நிலம் அதிர்ந்தது. கொடிகள் நடுங்கின. புலி மீன்கள் தீவிரமான உறுப்பு வெடிப்பின் நில அதிர்வு விசையால் எல்லா திசைகளிலும் சிதறின. இது ஒரு மிகவும் தனித்துவமான சூழ்நிலையை உருவாக்கியது. அந்த பெரிய விழுந்த விண்கள் குறைந்தது 30 புலி மீன்களை மூழ்கடித்து முன்பு தாக்கப்பட்ட புலி மீன்களையும் மீட்க வந்தவற்றையும் இரு குழுக்களாக பிரித்தது. மற்றவர்களை மீட்க வந்த வெள்ளி உருவங்களுக்கு எதிராக ஒரு வெற்றிகரமான தடையை உருவாக்கியது. வெள்ளி ஒளி வானில் மீண்டும் மீண்டும் மின்னியது. அப்போது லாங்ஹோசென் ஒளியின் தேவியின் ஆரியாவுடன் வந்தான். அவனது ஆன்மீக ஆற்றல் ஏற்கனவே அதிகபட்சமாக குவிந்திருந்தது. பெரிய தங்க நிழல் அவனது மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்தது. அவனது ஒவ்வொரு அடியும் ஒளியின் தேவியின் தீர்ப்பால் ஆதரிக்கப்பட்டது. கற்பனைக்கு அப்பாற்பட்ட பயங்கரமான இருப்பு. எதிர்பாராத விதமாக புலி மீன்கள் விண்வெளி உறுப்பை மட்டுமே பயன்படுத்தி தங்களை பாதுகாத்தன. இன்னும் எல்லா எதிரிகளையும் அடையாளம் காணவில்லை. இந்த முறை ஒரு நீலமும் சிவப்பு உருவமும் தோன்றி வலிமையான தாக்குதல்களுடன் மாபெரும் வீரியத்தை வெளிப்படுத்தின. தங்க சுழலில் சிக்கிய புலி மீன்கள் வெளியேறும்போது அவை முழுவதும் காயங்களால் மூடப்பட்டு மிகவும் எளிதான இலக்குகளாக மாறின. முதல் தாக்குதல்களை வெளியிட்ட பிறகு சிமா சியானும் வாங் யுவானும் எந்த தயக்கமும் இல்லாமல் தங்கள் முழு வலிமையையும் வெளிப்படுத்தினர். கடவுளின் ஊதா மின்னல் ஆன்மீக அடுப்பு ஒளியின் மாபெரும் கோலத்துடன் இணைந்து பயன்படுத்தப்பட்டது. சிமா சியானின் வலிமை எவ்வளவு பயங்கரமாக மாறியது. அவனது ஆயுதம் எதிரிகளை மோதும்போது அவர்கள் முற்றிலும் உதவியற்றவர்களாக ஆயுதத்தால் ஈர்க்கப்பட்டு மோதினர். புலி மீன்கள் வலிமையான தாக்குதல் ஆற்றலை காட்டின. ஆனால் ஒளியின் மாபெரும் கோலம் மிகவும் மேலாதிக்கமாக இருந்தது. அது ஒரு புராண நிலை ஆயுதம் 3 வெடிப்பு திறன்களால் ஆதரிக்கப்பட்டது. நொறுக்குதல் திறனுக்கு முன் அவை எதிர்ப்பு செய்ய முடியாமல் ஒளியின் மாபெரும் கோலத்தை சேதப்படுத்துவது அவற்றுக்கு சாத்தியமற்றது. கடவுளின் ஊதா மின்னல் ஆன்மீக அடுப்பு ஒளியின் ஆற்றல் கோலத்துக்கு சரியான நிரப்பியாக இருந்தது. ஏனெனில் ஊதா மின்னலில் சிக்கிய எல்லாம் ஒரு கணம் மயங்கியது. புலி மீன்கள் 8வது நிலை மந்திர மிருகங்களாக இருந்தாலும் ஒளியின் மாபெரும் கோலத்தை எதிர்க்க முடியவில்லை. அது அவற்றுக்கு சோகமாக முடிந்தது. புலி மீன்களின் மிகவும் பயங்கரமான அம்சம் அவற்றின் கூட்டு மனப்பான்மை. 8வது நிலை மந்திர மிருகங்கள் குழுவாக வாழ்வது மிகவும் பயங்கரமானது. ஆனால் தனித்தனியாக அவற்றின் மிகவும் வலிமையான அம்சம் அவற்றின் தாக்குதல் ஆற்றல். அவற்றின் பாதுகாப்பும் திறனும் கிட்டத்தட்ட இல்லாதவை. லாங்ஹோசெனின் குழு திட்டமிட்டு தாக்கியபோது ஒரு டஜனுக்கும் மேற்பட்ட புலி மீன்கள் சிறிது நேரத்தில் இறந்தன. ஆனால் இந்த நேரத்தில் யாடிங் ஒளி விண்கல் தாக்குதலை வெளியிட்டாள். இதனால் அவர்களை நோக்கி வந்த புலி மீன்கள் இன்னும் அதிகமாக மறைந்தன. லாங்ஹோசென் சிமா சியான் வாங் யுவான் ஆகியோர் ஆன்ம இணைப்பு சங்கிலிகளால் ஏற்பட்ட பகிரப்பட்ட காயத்தால் தங்க நிறத்தில் ஒளிர்ந்தனர். இது அவர்கள் உண்மையில் புலி மீன்களால் காயப்படுத்தப்பட்டதால் இல்லை, மாறாக அவற்றுடன் மோதியதால் ஏற்பட்டது. புலி மீன்களின் நேரடி தாக்குதலை அவர்கள் பெற்றிருந்தால் ஒளியின் தேவியின் பாதுகாப்பு இருந்தாலும் லாங்ஹோசென் காயமடையாமல் இருந்திருக்க மாட்டான். பின்வாங்கு! லாங்ஹோசென் உரத்த குரலில் கத்தினான். அதே நேரத்தில் ஒரு வெள்ளை ஒளி பகுதியை ஒளிரச் செய்து வானில் உள்ள புலி மீன்களின் உடல்களை உறிஞ்சியது. லாங்ஹோசெனின் மூவர் குழு தங்கள் ஆன்மீக இறக்கைகளை விரித்து உயரத்தில் எழுந்தனர். அவர்கள் தப்பிக்கையில் 2 புனித காவலர்கள் அவர்களுக்கு ஒரு வசதியான திசைதிருப்பலாக மாறினர். லாங்ஹோசெனின் மூவர் குழு தப்பிக்க முடிந்த நேரத்தில் அவர்கள் 2 ஒளிக்கற்றைகளாக மாறி நித்திய இசை மாலையில் திரும்பினர். எந்த இடைவேளையும் இல்லாமல் லாங்ஹோசெனின் மூவர் குழு வெறித்தனமாக வெளியேறினர். முடிந்தவரை உயரத்தில் இருக்க முயன்றனர். இந்த நேரத்தில் ஏதோ மாற்றம் நிகழ்ந்தது போல மறுபக்கத்தில் உள்ள ஏரி திடீரென கொதிக்கத் தொடங்கியது. உடனே ஒரு அடர்ந்த வெள்ளி ஒளி பாய்ந்து 10வது புனித காவலரை விடவும் வேகமாக இருந்தது.
அது அவர்களை நோக்கி பறக்கத் தொடங்கிய உடனே அதன் உடல் எந்த தடயமும் இல்லாமல் மறைந்து ஒரு கணத்தில் 100 மீட்டர்கள் தொலைவில் தோன்றியது. அது உடனடி விண்வெளி இடமாற்றம். இந்த வெள்ளி ஒளி தோன்றிய உடனே பயங்கரமான ஒலிகள் எதிரொலித்து சுற்று முழுவதும் பரவின. அடுத்த கணத்தில் தொடர்ச்சியாக வெடிப்புகள் ஏற்பட்டன. மேலும் பயங்கரமாக சுற்றியுள்ள முழு விஷமும் வெள்ளி நிறமாக மாறி விண்வெளி பண்பு ஆன்மீக ஆற்றல் மட்டுமே எஞ்சியது போல தோன்றியது. லாங்ஹோசெனின் குழு எதிர்பார்த்த மோசமான சூழ்நிலை நடந்தது. இந்த புலி மீன்களுக்கு உண்மையில் ஒரு அரசன் இருந்தான். லாங்ஹோசெனின் குழு ஒரு திருட்டுத்தனமான தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தி ஒரு டஜனுக்கும் மேற்பட்ட புலி மீன்களை கொன்றது. ஆனால் இது புலி மீன் அரசனை கோபப்படுத்தியது. அவன் இப்போது பதிலடி கொடுக்க வந்தான்.